சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாகக் கூடிய கல்வியை கற்க வேண்டும், கற்பிக்கவும் வேண்டும். அனைவருக்கும் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்திற்கான வழியைக் காண்பிக்க வேண்டும். சதோபிரதானமான முயற்சி செய்பவர்கள் மற்றவர்களையும் தனக்குச் சமமாக மாற்றுவதற்காக வரிசை கிரமத்தில் முயற்சி செய்விக்கிறார்கள். மகிமை அனைத்தும் ஒரு சிவபாபாவினுடையது. உலகத்தில் வேறு யாருக்கும் மகிமை கிடையாது. இச்சமயம் அனைவரும் தூய்மையின்றி இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்திற்கும் பெருமை இருக்கிறது. ஆஹா, சௌபாக்கியம்! 100% துர்பாக்கியசாலியிலிருந்து நாம் சௌபாக்கியசாலியாக மாறுகின்றோம். ஐயோ, ஐயோ எனக் கதறிக்கொண்டே இருப்பார்கள். ஐயோவிற்குப் பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். குழந்தைகளாகிய நீங்கள் தலைவணங்க வேண்டியதில்லை. பாபா முன்பு யாராவது கைகூப்பினால், பாபா ஆத்மாவாகிய உனக்கும் கையில்லை, தந்தைக்கும் இல்லை. பிறகு யாரை வணங்குகிறீர்கள்? ஆத்மா முதலில் ஜீவன் முக்தியில் வருகிறது. பிறகு ஜீவன் பந்தனத்தில் வருகிறது. ஆத்மா சதோபிரதானமாக இருக்கிறது. பிறகு படியில் இறங்குகிறது. முதலில் சுகத்தை அனுபவித்து பிறகு மெல்ல மெல்ல இறங்கி தமோபிரதானமாகி விடுகிறது. மனிதர்கள் சரீரத்தை விடும்போது மிகவும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ஏன் என்றால் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என பாபா புரிய வைத்துள்ளார். நான் வந்து சத்கதி அளிக்கிறேன் என பாபா கூறுகிறார். அனைவரையும் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். தூய்மை இல்லாதவர்களை உடன் அழைத்துச் செல்ல மாட்டேன். ஆகவே இப்போது தூய்மையாகிவிட்டால் உங்களுடைய ஜோதி எரிய ஆரம்பிக்கும். பாபா ஆலோசனை கொடுக்கிறார். ஒருவேளை ஆலோசனைப்படி நடந்தால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு கிடைக்கும். ஆலோசனை ஏற்றுக்கொண்டால் பொறுப்பிலிருந்து விடுபடலாம். நல்லது. ஓம் சாந்தி. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. தூய்மையின் மகா சமுத்திரம் சிவ தந்தையின் குழந்தையாகி இரு புருவமத்தியில் ஆத்மாவாக வெகு பிரகாசத்துடன் ஜொலித்து தேவதையாகவும் கல்வியை தந்தை உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றேன். தமோபிரதான நிலையில் இருந்த எனது மனம், புத்தி சதோபிரதான நிலையை அடைந்து கொண்டிருப்பதை எனது சன்ஸ்காரங்கள் மாற்றமடைந்து மனம் புத்தியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் உணர்வு பூர்வமாகுகிறது. சௌபாக்கியசாலியாக பிராப்திகளை அடைவது முன்னேற்றத்தின் அடையாளமாக ஆகியிருக்கிறது. தந்தை, நீங்க கீதை கற்றுத் தருவதற்கு வந்து அன்றாட பாகம் நிறைவு செய்து சொந்த வீட்டிற்கு திரும்பி செல்வது போன்று, நான் ஆத்மா உலகாய விசேஷ நடிப்பின் சமயம் மட்டுமே சிருஷ்டியில் வந்து முடித்துவிட்டு பரந்தாமத்தில் தங்களுடன் இணைந்து கொள்ளும் காரியம் மிக உயர்ந்த நிலையை எனது உள்ளுணர்வுக்குள் தந்துவிடுகிறது. தூய்மைத்தன்மை எனது பொலிவையும் இனிமைத்தன்மையும் என்னுள் சேர்த்துக்கொண்டே இருக்கிறது. சுகம், துக்கம், மானம், அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, துக்கம், மகிழ்ச்சி, இரவு, பகல், இருள், ஒளி, கவலை, பந்தனம், பற்று, கவர்ச்சி, ஈர்ப்பு அனைத்துமே சமமாகியது. இறைத்தந்தை அன்பு ஒன்றே அனைத்துக்கும் ஆதாரமாக உள்ளது. அனைத்து பிறவிகளிலும் தந்தை என்பதை மட்டுமே மறந்துவிட்டு உங்கள் தொடர்பிலேயே பயணித்துள்ளேன் என்பதும் எனது உள்ளுணர்வு எனக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கிறது. ஞான செல்வத்தினால் ஆத்மா முழுவதும் சம்பூர்ணமாக நிரம்பியிருக்கிறது. சர்வ பிராப்திகளின் அனுபவ உணர்வே சக்திசாலியாக காண வைக்கிறது. வெற்றிகளை மட்டுமே அனைத்து காரியங்களிலும் கிடைக்கப் பெற்றாலும் தங்களிடமே சமர்ப்பிக்கிறேன் தந்தையே. ஸ்ரீமத்தின் முழுமையான துணையோடு இலட்சிய பயணத்தின் குறிக்கோளை அடைந்திருக்கிறேன். சத்தியமும் பண்பும் பணிவும் என்னுள் நிரப்பிய மகாபிரபு, உங்க அன்பின் கடலை விட்டு வெளியே நான் வருவதுமில்லை. அன்பின் கடலில் நீந்தி விளையாடி சுகத்தை அனுபவம் செய்து கொண்டே எனக்கு கிடைத்திருக்கும் அனைத்தையும் சிருஷ்டியின் சர்வ படைப்புகளுக்கும் அனுப்பித்தரும் சுப பாவனையோடு நான் விஸ்வ கல்யாணகாரி தந்தை உங்களது கரங்களில் சர்வமும் சமர்ப்பித்து சரணாகதியில் நிலைத்துவிட்டேன்.
அன்பும் நன்றிகளும் பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.